நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மூலம் அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு மையத்தின் பிஜி டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்மோடு பகிர இணைகிறார்கள். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பி சுபஸ்ரீ, அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், அழகப்பா யூனிவர்சிட்டியில் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்தை நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்தாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இணைய பாதுகாப்பு பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணுங்கிறது தான். பொதுவாக சொல்லணுன்னா, கம்ப்யூட்டர் மற்றும் இன்டர்நெட் மூலமாக நடக்கிற குற்றங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க நாம் செய்ய வேண்டிய முன்னேற்பாடு தான் சைபர் செக்யூரிட்டி. நம்ம கம்ப்யூட்டரில் நாம் ப்ரௌசிங் பண்ணும்போது நம்மளோட 2 கண்கள் நம்ம கம்ப்யூட்டரையும் வேறு 2 லட்சம் கண்கள் நம்மையும் பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பெர்மிஷனே இல்லாமல் பணம் காணாமல் போகிறது, நம்ம மொபைல் ஃபோனில் வைரஸ் ஏற்படுறது, அப்புறம் டேட்டா திருட போகிறது, இது எல்லாத்தையுமே குறிக்குது. இந்த வருஷம் 2021 யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நமக்கு டூ யுவர் பார்ட் பி சைபர் ஸ்மார்ட் அப்படிங்கிற சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் தீம் கொடுத்துருக்காங்க. டூ யுவர் பார்ட் பி சைபர் ஸ்மார்ட் அப்படிங்கிற தீம் பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவும் சைபர் செக்யூரிட்டி பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு நிறுவனத்துறையில் பிஜி டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி படிக்கிற சீனியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஜூனியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ பேச போகிறாங்க. கேட்கலாம் வாங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் அருணாச்சலம். நான் அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி மாணவனாக படித்து கொண்டிருக்கிறேன். இம்மாதம் இந்திய அரசாங்கத்தால் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் என்று அனுசரிக்கப்பட்டுள்ளது. அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி படிக்கும் மாணவர்களாக நாங்களும் AUHRC நிறுவனமும் மக்களிடம் சைபர் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த சமுதாய வானொலி மூலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. போன வருஷம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மெக்கேஃபிங்கிற கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி கம்பெனி ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் தலைப்பு த ஹிடன் காஸ்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. சைபர் கிரைம்னால் ஏற்படுற பண இழப்பு இந்த உலகத்துக்கு எவ்வளோங்கிறது ரிப்போர்ட்டில் கணிச்சிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் படி 2020 பார்த்தீங்கன்னா மொத்தமாக $1 trillion, அதாவது 75 லட்சம் கோடி ரூபாய் இந்த உலகம் இழந்துள்ளது சைபர் கிரைம்னால். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் மொத்தம் 750 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு மனிதனும் இழப்பில் பங்கிட்டால் ஆளுக்கு ரூபாய் 9,500 கடன் பட்டிருக்காங்க. 2021 55,000 ரூபாய், 2025 அதே கடன் 1 லட்சம் ரூபாய் ஏறப்போகுது. ஸோ நம்ம கேள்விக்கு வருவோம், சைபர் செக்யூரிட்டினா என்ன? சைபர் செக்யூரிட்டியின் முக்கியத்துவம் என்ன? சாதாரண மனுஷனுக்கு சைபர் செக்யூரிட்டியில் என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிற கேள்விகளை இன்றைக்கி பார்ப்போம். சமுதாயம் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சட்டமதிகளை வீரவங்க இருந்திருக்காங்க. இந்த ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் ஆதி காலத்திலேருந்து வாள், வில்லம்பு, புத்தி கூர்மைங்கிற ஆயுதங்களால் போராடி இருக்காங்க. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கணினி மற்றும் இணையதளங்கிற 2 ஆயுதங்கள் கிடச்சிருக்கு. இதனால் அவங்களோட பலம் பல கோடி மடங்கு ஏறி இருக்குது. ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கால சமுதாயத்தை பார்த்திங்கன்னா, அதாவது இணையதளத்துக்கும் கணினிக்கும் பின்னி படைஞ்சிருக்கு. எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பணம், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி, எல்லாத்துக்கும் நம்ம இணையதளத்தையும் கணினியும் நம்பியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அணுமின் நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா, அணுமின் நிலையம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஒரு ஹேக் பண்ணி அந்த அணுமின் நிலையத்தில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டருக்கு போகிற கூலண்ட்டை அவள் கம்மி பண்ணால் ஒரு ஊரே அவள் வச்சிடலாம். கணினி மற்றும் இணையதளத்தின் பவர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சைபர் செக்யூரிட்டி முக்கியங்கிறது. ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி இவ்வளோ முக்கியன்றோம், சாதாரண மனுஷனுக்கு இதனால் என்ன பலன், என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்கேமர், ரூபாய் 30,000 இருந்தாங்க. அவங்க ஃபோனில் பேங்க் OTP ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்து தான் அவங்க 30,000 ரூபாய் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா அவர் கம்பெனியில் இஷ்யூ பண்ண லேப்டாப் தவறாக பயன்படுத்தினதால் ரேன்சம் வேரால் லாக் பண்ணப்பட்டுச்சு. பைரேட்டட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கிறத அவர் மதிச்சிருந்தால் இன்னாலும் அவர் வேலை இருந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தாலையும் நான் சொன்ன பெரிய விஷயத்தாலையும் இந்திய அரசாங்கம் நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் என்று சொல்லியிருக்காங்க.
எங்கள் பங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆன்லைன் சர்வே எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் இருக்கிற பொதுவான 6 சைபர் செக்யூரிட்டி பற்றின கேள்விகளை எடுத்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிலளிக்க போகிறோம். இதை பற்றிய மேலும் தகவல்களை என் நண்பர்கள் கூறுவார்கள். உலகத்திலே பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் 1 GB டேட்டாவோட விலை ரொம்ப கம்மி. ஆனாலும் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பப்ளிக் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்ஸை தேடி போகிறோம். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒய்ஃபையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இது. ஒரு பப்ளிக் ஒய்ஃபையில் தகவல் திருட்டிற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, தகவல் திருட்டு இன்ஃபர்மேஷன் தெஃப்டை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளன அப்படிங்கிறத எனது நண்பர் ரஞ்சித் மேலும் உரையாற்றுவார். 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. My name is Ranjit Jaykumar from Alagappa University of Skill Development. இப்போ பப்ளிக் ஒய்ஃபை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து இன்டர்நெட் இல்லாத ஒரு இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் இருக்குது, எல்லார் வீட்லையும் இன்டர்நெட் இருக்குது, எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதோட விளைவுகள் எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரில. நம்ம வீட்டில் ப்ரைவேட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். நம்மளோட மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். அதெல்லாம் வந்து என்கிரிப்டட்னா என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு காமனாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு பூட்டு சாவி அவ்வளோதான். இப்போ ஒரு வீட்டை நீங்கள் வெளில போகிறப்ப பூட்டிகிட்டு போகிறீங்க, அப்போ அது சேஃபாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதோட கீ உங்கள் கையில் இருக்கிறனால. அதுதான் என்கிரிப்ஷன். அது மாதிரி தான் எல்லா டிஜிட்டல் டிவைஸுக்கும் என்கிரிப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வெளியில் போய் ஒரு காஃபி ஷாப்லேயோ ஏர்போர்ட் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே ஒய்ஃபை இருக்குது, ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. நம்ம வந்து ஆன் த கோவில் நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல இந்த என்கிரிப்ஷனுங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டு நம்ம இன்டர்நெட்டில் அவங்களோட ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணி நம்ம வந்து சும்மா ஒரு ப்ரௌசிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாக தான் இருக்கும். ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியில் கூட நம்ம அதை சேர்த்துக்குவோம். ஆனால் அப்படி டெய்லி ஆக்டிவிட்டியில் நம்ம பண்ணும்போது நார்மலாக அவங்களோட இன்டர்நெட் எதுவுமே வந்து என்கிரிப்டடாக இருக்காது. அப்படி என்கிரிப்டடாக இல்லை அப்படிங்கிறப்ப அதை யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக ஹேக்கிங்கிறது வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி இங்கேருந்து அங்கே ஹேக் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஹேக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே நினைக்க வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள் அவங்களோட லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அதே ஒய்ஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது அப்போ ரெண்டுமே ஒரே லைனில் போய்கிட்டு இருக்கும் போது இன்டர்நெட்டில் கனெக்டாக இருக்கும் போது அவங்க நினச்சா உங்களோடதை ஹேக் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக நெட்டில் இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணுறீங்க ஆன்லைனில், இல்லை ஒரு சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி படிக்கிறீங்களா, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட பர்சனல் டேட்டாஸை நீங்கள் வந்து யாருக்கும் அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் போட்டு போகும்போது இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகும்போதோ உங்களோட இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ யாரும் ஹேக் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஹைலி செக்யூர்டான ஒரு கம்பெனி. ஆனால் இந்த மாதிரி பப்ளிக் ஒய்ஃபைல நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியையும் பாஸ்வேர்டும் என்னங்கிறத அவங்களால ஹேக் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்க அதை எடுத்து லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆன்லைனில் போய் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லை வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணுறீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத அவங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபிங்கிற சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு இது எப்படி சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து டைரெக்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதாவது அவரே பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு காஃபி ஷாப்புக்கு வெளியில் போய் காரில் உட்காந்துக்கிட்டு அந்த காரில் அவரோட லேப்டாப்பில் மோடம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மோடமை வந்து அவர் வந்து எந்த என்கிரிப்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக விட்டார். அந்த சைடு போகிற வரவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது அப்படின்னு டக்குன்னு அவங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணும் போது என்னாச்சுன்னா அவர் லேப்டாப்பில் அவர் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க கனெக்ட் பண்ண எல்லாரோட டீட்டெயில்ஸையும் அவர் வந்து அங்கே காமிச்சார். எப்படி இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிச்சார். இந்த மாதிரி எப்படி டெஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத காமிச்சார். அவங்களோட பேர், அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, எந்த வெப்சைட் போனாங்க, வெப்சைட்டில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஃபேஸ்புக் லாகின் பண்ணதெல்லாம் கூட அவரோட ஃபேஸ்புக்கோட இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டெலாம் கூட அவர் எடுத்து காமிச்சார். இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கோமோ அவ்வளோக்கு நம்மளை பற்றி நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம காப்பாற்றிக்க முடியும். நம்மளோட டேட்டாஸ் தான் உலகத்தில் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். யாருமே வந்து நம்ம டேட்டாவை எடுத்து சும்மா எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்குமே வந்து மணி வேணும். எல்லாருமே வந்து எப்படி உங்ககிட்டேருந்து மணியை ஸ்டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து உங்களோட டேட்டா ஸ்டீல் பண்ணுறாங்க.
டேட்டா ஸ்டீல் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க, ரொம்ப வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வச்சுருக்கீங்கன்னா, அப்போ அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி வாங்குவாங்க. இல்லையா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் பேங்க்கை டேரெக்டாக உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் போட்டதை வச்சு அதை ஆக்ட் பண்ணி அதுலேருந்து உங்கள் மணியை எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து பப்ளிக் ஒய்ஃபைல நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நடக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணணும், ஆனால் எவ்வளோ செக்யூர்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும், எப்படி நம்மளை அதுக்கிட்டேன்னு காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதையும் மீறி யூஸ் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவுமே வந்து பப்ளிக் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இப்போ எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, 4G 5Gன்னு எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் நெட் பேக் போட்டுக்கோங்க. லேப்டாப்பில் யூஸ் பண்ணோம்னா உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி அதுலேயும் கனெக்ட் பண்ணுங்கள். மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரிப்டட். அதை வந்து யாராலுமே ஆக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மொபைலுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அந்த ஒய்ஃபைக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை ஆக்ட் பண்ண முடியும். உங்களோடது வெளியில் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இப்போ பப்ளிக் இதில் போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அதையும் மீறி அவங்க பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தாலும் அந்த பாஸ்வேர்டை தெளிவாக எழுதி ஒரு செவுத்தில் ஒட்டியிருப்பாங்க. ஒரு வாலில் ஒட்டி வச்சுட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாமே. பெருசாக வெளியிலேருந்து வந்து யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு காஃபி ஷாப்பில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து உங்களை ஆக்ட் பண்ணுவார். அவ்வளோதான் இதில் விஷயம். இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணலாம். விபிஎன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். விபிஎன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து அப்படியே ஒரு பப்ளிக்காக போய்கிட்டு இருக்கோம். விபிஎன் போடும்போது ஒரு டனல் மாதிரி உருவாக்கி ப்ரைவேட்டாக போகும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி, இப்போ எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு என்கிரிப்டடாக போகும். ஒரு லாக் போட்டு சாவியை உங்கள் கையில் கொடுத்த மாதிரி. அதை வந்து ஈஸியாக யாராலையும் உடைக்க முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செக்யூர்டாக இருக்கும். அது யூஸ் பண்ணலாம். அது போக நீங்கள் வந்து வெப்சைட் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போகிறீங்க, இப்போ google.com facebook.comனா அதெல்லாம் செக்யூர்டுன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனாலும் நீங்கள் அதில் போடுற பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே அவங்க பார்க்கலாம். அதனால் விபிஎன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து பார்க்க முடியாது. அதையும் மீறி நீங்கள் வந்து போகிற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், மேலே வந்து இப்போ google.comனா google.comனு அந்த ப்ரௌசிங் இதில் மேலே இருக்கும். அது பக்கத்தில் ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். அது வந்து HTTPS அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து செக்யூர்டான வெப்சைட்டாக இல்லையா அப்படின்னு அது காட்டும். இந்த மாதிரி செக்யூர்டான வெப்சைட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. அதிலே வந்து நாட் செக்யூர்டுன்னு இருக்கும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி பப்ளிக் நெட்வொர்க் வரும்போது நல்லது. தேங்க்யூ. நன்றி ரஞ்சித். பப்ளிக் ஒய்ஃபை பற்றி பேசுனீங்க. பப்ளிக் ஒய்ஃபைன்னு குணம் என்னன்னா, நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் தேவைப்படாது. ஆனால் இமெயில்ஸ், உங்களோட சமூக வலைதள அக்கௌண்ட்டுகள், அதாவது சோஷியல் நெட்வொர்க் அக்கௌண்ட்டுகள், இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் பற்றி நம்ம யோசிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டை இன்னொருத்தரால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் என்னங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடலாம் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி அப்படின்னு நம்ம எல்லோரும் யோசிப்போம். ஸோ அந்த கேள்வியும் எல்லாருக்கும் எழுதுதான். அதே மாதிரி இப்போது கூகுள் க்ரோம் அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்கிற ஃபீச்சர் இருக்கும். அந்த ஃபீச்சர் சேஃபாக இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஆரிய பிரகாஷ் நான் சக மாணவர் வந்திருக்காரு. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. வணக்கம், என்னோடய பேர் ஆரிய பிரகாஷ். நான் அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ரஞ்சித் ஜெயக்குமார் லாகின்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டை பற்றி பேச போனால் சில பேர்கிட்ட பாஸ்வேர்டுக்கான அவேர்னஸ் இல்லை. ஏனோ தானோன்னு ABCD 1 2 3 இப்படி வைக்கலாம். இப்படி வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதை நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு 1லேருந்து 8 வரைக்கும் சும்மா வைக்கிறோம். ஆனால் ஹேக்கர்ஸால் இதை ஈஸியாக பைபாஸ் பண்ணிட முடியும். ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வைக்கலாங்கிறதுக்கான டிப்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பாஸ்வேர்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பைபாஸ் பண்ணுறதுக்கான வழி டிக்ஷனரி அட்டாக்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட செட் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 5 டிஜிட்டில் பாஸ்வேர்டு வைக்கிறீங்கன்னா அவங்க ஈஸியாக அதை மிஸ்மேட்ச் பண்ணிடுவாங்க. 5 டிஜிட் அவங்கக்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்கும். அதில் 5 வேர்டுக்கான மேட்சிங் சென்டென்ஸ் எல்லாம் போட்டு ஈஸியாக பைபாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கலாமானா வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட பாஸ்வேர்டு லாங்காக இருக்கணும். எவ்வளோ லாங்காக இருக்கணும்னா 12 to 16 டிஜிட்குள்ளே இருக்கிறது ரொம்ப சேஃப். அதே மாதிரி அதில் ஸ்பேஸ் விடுறது, இந்த ஏக்கு பதிலாக T யூஸ் பண்ணுறது, எஸ்ஸுக்கு பதிலாக $, 0க்கு பதிலாக O, அப்பர் கேஸ் லோயர் கேஸ், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா
அவங்களுக்கு பைபாஸ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின்ஸில் ப்ராப்ளம் விட்றலாம். செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க, உங்கள் ஸ்கூல் நேம் என்ன, உங்களோட பெட் நேம் என்னென்னு. இது மேபி தேர்ட் பர்சனான ஹேக்கருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, உங்கள் பெட் நேம் என்னங்கிறது. ஸோ இங்கே நீங்கள் உண்மையாக டைப் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் படிக்க ஆசைப்படுற ஸ்கூல் பேரை எழுதலாம். பெட் நேம் உங்கள் ஃப்ரெண்டு பேரை கூட நீங்கள் பெட் நேமாக வைக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு வைக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. இமெயில் ஐடி, பேங்க், இதுக்கெல்லாம் தனித்தனி பாஸ்வேர்டு கீப் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னடா தனித்தனி பாஸ்வேர்டு வைக்க சொல்கிறாரு, ரொம்ப லாங்காக வைக்க சொல்கிறாரு, இது எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிலனா நீங்கள் இதை சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கக்கூடாது. ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி ஒரு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம். பர்சனல் டைரியில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பியாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், பென் அண்ட் பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை ஃபோட்டோஸில் சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ப்ரீச் ஆச்சுன்னா அந்த பேப்பர் ஹேக்கர்ஸுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் இருக்க எல்லா பாஸ்வேர்ட் டேட்டாவும் லீக் ஆயிரும். ஸோ ஃபிசிக்கலாக பராமரிக்கிறது ரொம்ப சேஃபுங்க. அதே மாதிரி நீங்கள் லாகின் பேஜில் இருக்கும்போது பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி செக்யூர் அண்ட் அன்செக்யூர் லிங்க்ஸ்ன்னு இருக்குது. ஹெச்டிடிபியா ஹெச்டிடிபிஎஸ்ஸான்னு பார்த்து நீங்கள் லாகின் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அது சேவ் பண்ணிக்கவா இல்லை நெவர் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லதானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது. க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ் இந்த மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தெரியும் நம்ம அக்கௌண்ட் பேர், நம்ம என்ன இமெயிலேருந்து சைன்இன் பண்ணி தான் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த சேவ் பண்ணுற பாஸ்வேர்டு எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி தான் சேவ் ஆகும். இப்போ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களே, அதில் எல்லாம் ஈஸியாக லாகின் பண்ணி password.google.comனு போட்டால் போதும், உங்களோட மிச்ச பாஸ்வேர்ட்ஸ் வந்துடும். ஸோ அதில் சேவ் பண்ணுறது நல்லது கிடையாது. DuckDuckGo இந்த மாதிரி ப்ரைவசியான ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பெட்டர். நன்றி ஆரிய பிரகாஷ். ஒரு பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, பாஸ்வேர்ட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி ஹேக் பண்ணப்படும், அதே நேரத்தில் ப்ரௌசரில் சேவ் பண்ணி வைக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி விரிவாக்கமாக சொன்னீங்க. நன்றி. அடுத்ததாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி மோனிஷா பேச போகிறாங்க. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. வணக்கம், என் பேர் மோனிஷா. நான் அழகப்பா ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பிஜி டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ பேச போகிறது ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் இ-காமர்ஸ்னால் இ-கமர்ஷியல். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் பேச போகிறேன். ஏன்னா அது என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனை ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க டீன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற ஒரு மிஷின் வாங்குறதுக்காக வெளியே ஆக்சுவலாக ட்ரை பண்ணாங்க. வெளியே ஷாப்ஸில் எதுவும் கிடைக்காததுனால அந்த மிஷினை வந்து ஆன்லைன் மூலியமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணும்போது 3 days கழித்து அந்த குரியர் சர்வீஸில் இருந்து ஒருத்தங்க கால் பண்ணி கேட்டாங்களாம். என்னென்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 5 rupees அப்படி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஒரு லிங்க் ஷேர் பண்ணோம், அந்த லிங்க் ஷேர் பண்ணுறதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு ஃபில் பண்ணி அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொரியர் சர்வீஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க லேப் டெக்னீஷியன் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி நம்மளோட அமௌண்ட்டு நம்ம தான் பே பண்ணல போல் அப்படின்னு நினச்சிட்டு காமனாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க, டெபிட் கார்டு நம்பர், அப்புறம் சிவிவி நம்பர், பின் இதெல்லாம் போட்டு கொடுத்ததுனால அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த கொரியர் சர்வீஸ் வந்து ரியல் கொரியர் சர்வீஸ் இல்லை, உண்மையான கொரியர் சர்வீஸ் இல்லை, அவங்க வந்து ஃபேக்காக நடத்துகிற ஒரு கொரியர் சர்வீஸ். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃபேக்காக ஒரு செலான் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த லிங்க் ஷேர் பண்ணும்போது அந்த லிங்க் ஷேர் பண்ணதுலேருந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சார், அந்த ஓடிபி மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஓடிபி மூலியமாக வந்து அமௌண்ட் வந்து 10,000 டெபிட் பண்ணிக்கிட்டாங்க கொரியர் சர்வீஸ்லேருந்து. அந்த கொரியர் சர்வீஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேம் வந்து ரிப்பீட்டடாக 2 தடவை அதே மாதிரி பண்ணதுனால அவங்க வந்து ஆக்சுவலாக என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு அது ஃபேக் அப்படின்றது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகலை. ஏன்னா அந்த பேஜ் வந்து வெப் பேஜ் வந்து டோட்டலாக வந்து அப்படியே ரியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த கொரியர் சர்வீஸ்லேருந்து. அந்த கொரியர் சர்வீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேக்கான கொரியர் சர்வீஸ், அந்த வெப் பேஜும் ஃபேக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வெப் பேஜ் வந்து ஃபேக்காக இருந்தது வந்து யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் அது யார் பே பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கும் அதை பற்றி தெரியல. நமக்கு வந்து யூஸ்வலாக வந்து நம்மளோட நம்பர்ஸ் எல்லாம் எப்படி மேக்ஸிமம் வெளியே போகுதுன்னா நம்மளே அறியாமல் வந்து
நிறைய இடத்துல வந்து நம்பர் கொடுக்குறோம், மெயில் ஐடி கொடுக்குறோம். இது மாதிரியெல்லாம் நம்மளே அறியாமல் நம்ம கொடுக்குறோம். ஒரு சில இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியதாக நிலைமையாக இருக்குது இப்போது. ஏன்னா அது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்பர்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஃபார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது வெளியே நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோன்னா அவங்க வந்து நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அங்கே கேர்லெஸ்ஸாக சொல்லிடுறோம். அப்புறம் வந்து அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதும் அப்படி தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற இடத்துலையும் நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு மொபைல் நம்பர் வச்சு நம்ம வேறு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல வந்து நம்மளோட நம்பர்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நம்பர்ஸை வச்சு தான் நிறைய பேர் வந்து நம்பர், மெயில் ஐடி வச்சுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் கைக்கு போயிடுது. இன்னொருத்தர் கைக்கு போகிறதுனால நம்மளோட டீட்டெயில்ஸை வச்சுட்டு அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஈஸியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ நாம் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நன்றி. அடுத்து பேச போகிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ பற்றி பேச போகிறாங்க. இணையதளத்தில் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பல விதத்தில் ஆபத்து உள்ளாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பேசுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆபத்து நேரிட்டால் என்னென்ன செய்வது, யாரை அணுகுவது அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. வணக்கம், என் பேர் தமிழ்ச்செல்வி. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிஜி டிப்ளமோ இன் சைபர் செக்யூரிட்டி படிச்சிட்ருக்கேன். மக்களுக்கு இப்போ அன்றாடத்தில் இணையதள வாயிலாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கு நம்ம எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறத பற்றி உங்களோட சில தகவல்களை பரிமாறலான்னு வந்திருக்கேன். இப்போ இன்றைய உலகத்தில் வசதி எவ்வளோ பெருகிக்கிட்டே இருக்கோ அதுக்கேற்றால் போல் குற்றங்களும் பெருகி கொண்டே வருகின்றன. புதுமையான வழியிலையும் அது வருது. இப்போ நாள்தோறும் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம், தொலைக்காட்சி செய்தியிலையும் கேட்குறோம், இணையதள வாயிலாக என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்குங்கிறத. அதில் முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா பாலியல் குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான எவ்வளோ செயல்பாடுகள் வந்து இன்றைய சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம காண முடியுது. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார குற்றங்கள். இது மூலமாகவும் அதிகமான நபர்களோட பணம் வந்து களவாடப்படுகிறது. இத்தகைய குற்றங்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாலே அதை நம்மளால் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கைபேசி, கணினி இவற்றுக்கெல்லாம் வர்ற தேவையற்ற அழைப்புகளை வந்து நம்ம தவிர்த்தாலே இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும். அதுவும் இல்லாமல் குழந்தைகளை ஆபாசமாக படம் எடுத்து பதிவேற்றம் செய்யும் நபர்கள், நேரடியாக பெண் குழந்தைகளோட தவறாக நடப்பவங்க, இவங்களால வந்து சமுதாயம் வந்து சீரழியப்படுது. அதுக்காகவே அரசாங்கம் வந்து போக்சோ அப்படிங்கிற சிறப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்து மூலியமாக நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த தண்டனை நம்மளால் வழங்க முடியும். பலரும் இது பற்றி வந்து வெளிப்படையாக பேச வந்து தயங்குறது தான் இதில் உள்ள பெரிய பிரச்சனையே. அதனால இல்லை, நம்ம குழந்தைங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்ல பிரச்சனையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து பக்க துணையாக இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். இப்படி நம்ம வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களை நம்பினாலே போதும், பாதி விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்க முடியும். உலக அளவில் 18 வயதுக்கு முன்பே வந்து நிறைய குழந்தைங்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறாங்க. இது வந்து ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது. அவங்களுக்கு நேரிட்ட துன்புறுத்தலையும் குழந்தைங்க வந்து பெற்றோரிடம் தெரிவிப்பதும் இல்லை. அதுக்கு காரணம் யாருன்னா பெற்றோர் தான். நம்ம குழந்தைங்க சொல்லும்போது இல்லை, அவங்கள முழுமையாக நம்பி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக கேட்கணும். அப்படி கேட்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், அவங்க நமக்காக இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசில் வந்துட்டாலே அவங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி தெரிவிக்கும் போது இல்லை, அதை வந்து ஊருக்கு பயந்துக்கிட்டு பெற்றோர் வந்து இதை பற்றி இல்லை அவங்க வெளியில் சொல்ல யோசிக்கிறதோட நிலைமை வந்து மாறணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்காகவே வந்து இணையதள வாயிலாக வந்து புகார் தெரிவிக்கிறதுக்காகவே அரசாங்கம் வந்து ஒரு இணையதளத்தை வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து சைபர் கிரைம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு இணையதளம். இதில் போயிட்டு குழந்தைங்க, பெண்கள் இவங்களுக்கான புகாரை வந்து பதிவேற்றம் பண்ணலாம். பிற புகார்களும் இதில் வந்து இடம்பெறுது. அது என்னென்ன அப்படின்னா இணைய வாயிலாக வந்து பணம் களவாடப்படுவது. ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு இல்லை, அது வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க வந்து அவங்கவுங்க வேலையில் இருக்கும்போது இல்லை, அதை சில பேர் நம்பிட்டு உங்களோட பின் நம்பர் சொல்லுங்கள், உங்கள் சிவிவி சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பைரி டேட் சொல்லுங்கள், நாங்கள் இப்போவே அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிடுறோன்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வந்து பதில் அளிக்கும்போது மக்கள் வந்து யோசிக்கணும், இதுக்காக நம்ம இதை பண்ணணும், அதுக்குன்னு பேங்க் இருக்குது, அங்கே ஆள் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். இது மாதிரியான மோசடி
அப்புறம் வந்து டூர் கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் முதலையே காசு கட்டினீங்கன்னா இந்த பேக்கேஜில் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி கொடுப்போம், அதை செய்து தரோன்னு சொல்லும்போது யோசிக்காமல் வந்து மக்கள் வந்து பணத்தை கொண்டு போய் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகுது. குற்றங்கள் வந்து பெருக பெருக இல்லை, நம்ம வந்து அதை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து விழிப்புணர்வோடு இருந்தாலே போதும். இதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு தொலைபேசி எண் வச்சுருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 24 மணி நேரமும் வந்து செயல்படுது. அந்த நம்பர் வந்து 155260. நன்றி. இப்போ பாஸ்வேர்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஒரு அமேசான் அக்கௌண்ட்குள்ளே போகிறோம். நம்ம அமேசான் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணறதுக்கு கிளிக் பண்ணுறோம் பட்டனு. நம்மளாம் டேரெக்டாக பேமெண்ட் கேட்வேக்கு கொண்டு போய் நிற்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும். என்டர் பண்ணோன்னா நேராக உங்களை வந்து பேமெண்ட் போர்ட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி என்ன தரும். ஓடிபினா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஆனால் அது எதுக்காக இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி வெங்கடேஷ் நம்மக்கிட்ட பேச போகிறாரு. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேஷ் ஜி, அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன். இன்று சைபர் செக்யூரிட்டியை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். ஓடிபிங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 10 வருஷமாக தான் மக்களுக்கே தெரிகிற மாதிரி. கரெக்டாக வந்து 2011 நியூ இயர் அன்றைக்கி தான் கிரெடிட் கார்டில் தான் ஃபஸ்ட்டு ஓடிபி யூஸ் பண்ணுது. ஓடிபி யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு வச்சிங்களேன், பாஸ்வேர்டு, யூசர் ஐடி 2 மட்டும்தான் வச்சுக்கிட்டு எந்த டொமைன்லனாலும் ஓப்பன் பண்ணி நமக்கு ஒரு அக்கௌண்ட்டுன்னு இருந்தால் எந்த டொமைன்னாலும் இது 2 வச்சுருந்தா போதுங்கிற மாதிரி இருந்தது. ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை ஃப்ரெண்ட்டையோ கொடுத்து யூஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக தான் ஓடிபிங்கிறது ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா கிரெடிட் கார்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. கிரெடிட் கார்டுக்கு கொண்டு வந்ததை வந்து அப் டு டேஸ் வந்து நம்மளோட சிக்னேச்சர் மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு சிம் வாங்கினாலுமே டெலிவெரிஃபிகேஷன் முன்னாடி ஓடிபி வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலுமே வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து மெயின் பார்ட் ஆஃப் தி ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓடிடியை வந்து வெரிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து ஓடிபியை வந்து ப்ராங்க் பண்ணுறாங்க. ஓடிபி ப்ராங்க் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வச்சு ஓடிபியை வந்து நிறையா ப்ராங்க் பண்ணி வந்து அதனாலே க்ரைம்ஸ் நிறையா நடக்குது. நன்றி. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. சைபர் செக்யூரிட்டி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். அதை பற்றி பேச வந்திருக்காரு குருசேஷன் அவர்கள். வணக்கம், என்னுடைய பேர் குருசேஷன். அழகப்பா இன்ஸ்டியூட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பிஜி டிப்ளமோ சைபர் செக்யூரிட்டி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி பேச போகிறோம். சோஷியல் இன்ஜினியரிங்னா ஒரு பர்சனை வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள்ட்ட பேசியோ இல்லை அவங்க இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சோஷியல் இன்ஜினியரிங். இதுலேருந்து தப்பிடுறது என்னென்ன வழி இருக்குன்னா, உங்கள் இமெயிலுக்கு வர தேவையில்லாத சோர்ஸ்லேருந்து வர இமெயில்ஸை என்னையும் பார்க்காதீங்க. அதுலேருந்து வர இதையும் அட்டாச்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் ஆன் வச்சுங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் அது எதுக்குன்னா, ரெண்டாவது ஒரு செக்யூரிட்டிக்காண்டி தான் உங்கள் யூஸ் பண்ணுறது. உங்கள் பாஸ்வேர்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை ஆன் வச்சுங்க. பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கோட், அது ஓடிபி வந்து கேட்டு போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். நீங்கள் கூகுள் பண்ணும்போது வர உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா வரும். அதெல்லாம் ரொம்ப டெம்ப்டிங் ஆஃபர்ஸாக இருக்கும். அந்த ட்ராப்லாம் விழுந்து நீங்கள் மணியை வேஸ்ட் பண்ண இது பண்ணிடாதீங்க. உங்கள் சிஸ்டமில் வந்து உங்கள் ஆன்டிவைரஸையோ உங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரையோ எப்போ அப்டேட் வச்சுங்க. அது உங்களுக்கு வந்து வைரஸ்லேருந்து தப்பிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இப்போ நம்ம மியூசியம்குள்ளே இருக்கிற பொம்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கண்ணு நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதோட அந்த பொம்மைங்களோ அந்த பெயிண்டிங்கை விட பல ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்ம லேப்டாப்பில் இருக்கிற வெப்கேமும் மைக்ரோஃபோனும். அந்த வெப்கேம் மைக்ரோஃபோன் மூலம் நம்மளை யாராச்சும் கண்காணிச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும். எனக்கும் வந்திருக்கு. அதனால தான் அதை பற்றி பேசுகிறோம் எனக்கு. ஸோ எனக்கு அழகுபாண்டி பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற வெப்கேம் மைக்ரோஃபோன் இது மூலமாக நம்மளை யாராச்சும் கண்காணிச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்வார். 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலைக்கழகம் சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அழகுபாண்டி. இணைய பாதுகாப்பு ஒவ்வொருத்தரும் வந்து இதில் எப்படி என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து வழங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய
கருத்து முறைகளில். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா வெப்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம நிறையா பேர் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்பார்ட் ஃப்ரம் டே நைட் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில சமயம் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்ஸில் யூஸ் பண்ணுறப்ப இல்லை பெட்ரூம்ஸில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கே ஒரு சில சமயம் டவுட் வரும். நம்மளோட வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆனில் இருக்கா, இல்லை வந்து பேக் அண்ட் கேமரா வந்து ஆனில் இருக்கா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும். இது வந்து லேப்டாப்புக்கும் சரி, இது வந்து மொபைல் ஃபோனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு காமனான விஷயம். இந்த காமனான விஷயத்தில் பார்க்குறாங்களா, நம்ம வந்து நார்மலாக தானே யூஸ் பண்ணுறோம், நம்ம இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஒரு சிலருக்கு ஆமாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெக்னிக்கலாக இல்லாமல் நான் டெக்னிக்கலாகவே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கர்ஸு, ஷீட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அன்வான்டான டைம்ஸில் வந்து அந்த கேமரா பம்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையாகவே அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து க்ரைம் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்களா இல்லை சேஃப்டிக்காண்டி பண்ணுறாங்களா அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் நம்மளோட வெப்கேமை வந்து அக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த வெப்கேம் ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அது பக்கத்தில் இருக்க அந்த லைட் வந்து இண்டிகேட் காமிக்கும். அந்த இண்டிகேட் காமிக்கிறப்ப ஒரு சிலர் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணிடுவீங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த கேமரா ரெக்கார்டிங் ஆகிறப்ப உங்களோட கண்டினியூஸாக உங்களோட லேப் வந்து ரன்னிங்கில் இருக்க அந்த சவுண்ட் உங்களுக்கு வந்து கேட்கும், நீங்கள் ஹியர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களோட நம்பரையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் கொடுத்துட்டு வர்றதை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கால் வரையிலே இப்போ இருக்க சிச்சுவேஷனில் விண்டோஸ் 10 ஆண்ட்ராய்டு 11 எல்லாத்துலேயுமே நார்மலாக நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறப்பவும் நம்மளோட டிஃபெண்டர் வந்து ஆன்லேயே இருக்கும். அந்த டிஃபெண்டர் வந்து காமிக்கும். இப்போ அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர் இல்லாமல் அன்அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஏபிகேவோ இல்லை ஒரு ஆப்போ இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதில் வந்து உங்களோட டேட்டாஸை வந்து கேதர் பண்ண முடியும். அந்த கேதர் பண்ணுற டேட்டாவை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பேம் மெயில் இல்லை ஸ்பேம் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இதில் வந்து நிறையா பேர் அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுறப்ப அது உங்களோட டிவைசஸில் நீங்கள் என்னென்ன டிவைசஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாருமேன்ட்டு சயின்டிஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு 2 வேர்டை பிடிச்சிட்டு டிஜிட்டல் இந்த 2-3 வேர்டை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹைப்பில் போகணுன்னு நிறைய திங்க் பண்ணுறோம். மொபைல் யூஸ் பண்ணுறோம், அந்த மொபைல்லேருந்து நம்மளோட வாட்சஸை வந்து சிங்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வாட்சஸ் டு வந்து ஏர்பாட்ஸ் டிவைசஸை வந்து சிங்க் பண்ணுறோம். ஈவன் வந்து நம்ம மொபைல் டு லேப் கூட சிங்க் பண்ணுறோம். ஸோ வந்து நம்மளோட ஒரே ஒரு ஆக்சசரிஸை மட்டும் ஒரு கேஜெட்டை மட்டும் அவங்க வந்து கேட்ச் பண்ணால் போதும், நம்மளே உங்களுக்கு ஒரு லூப் ஹோல் கொடுத்து அந்த லூப் ஹோல் மூலமாக வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மதர் வந்து அவங்களோட அன்வான்டான அவங்க ஐடி ஒர்க்ஸில் இருக்காங்க. அவங்க அன்வான்டாக ஒரு மெயிலை டச் பண்ணிட்டாங்க. அந்த டச் பண்ணப்போ அவங்க குழந்தைய வந்து பேபி சிட்டர் இல்லாமல் தனியாக விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காண்டி அங்கே ஒரு வெப்கேம் அக்சஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த வெப்கேமை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து சாப்பிடுதா என்ன பண்ணுது இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப ஒரு நாள் அவங்க அன்வான்டாக யூஸ் பண்ண அந்த ஸ்பேம் வந்து அக்சஸ் பண்ணது வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. என்னன்னா அவங்களோட லேப்டாப்பில் அவங்க வந்து வர்றது போகிறது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாங்க. தென் வந்து அந்த டிவைஸில் எதை கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கல, அந்த ஐஓடி டிவைஸ் அந்த கேமரா வந்து கனெக்ட் ஆகிருக்கு, சிசிடிவி கேமரா. அந்த கேமரா வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. ஸோ வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க இல்லாதப்போ அந்த குழந்தைய வந்து திருடிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி. இதே மாதிரி அந்த குழந்தை காணாமல் போன உடனே அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த கேஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்து அப்படியே அப்பா ஒருத்தர்கிட்டே போகுது. ஸோ ஒரு டைமில் வந்து இது வந்து டிஜிட்டலாக இருக்குமா அப்படின்னு யோசித்து அவங்க பண்ணுறப்ப அவங்களோட செக்யூரிட்டியை வச்சு அவங்களோட டிவைசஸ்லாம் வச்சு இது பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இந்த வெப்கேம்லேருந்து இருக்க ப்ரிவென்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அன்வான்டான மெயில், ஸ்பேம்ஸ், கால், மெசேஜஸ் இதெல்லாம் வந்து அன்வான்டான ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு டேப்போ இருந்துச்சுன்னா அதை வந்து டச் பண்ணாதீங்க. பிஃபோர் அதை வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷீட்ஸ், ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அது ஒரு சேஃப்டி. தென் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம், இப்போ ஒரு லேப்டாப் இருக்குன்னா அதில் வந்து விண்டோஸ், டேட்டா இ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் இந்த விண்டோஸுங்கிறதுல டெஸ்க்டாப்பில் நம்ம நார்மலாக எடுக்கிற கேப்சர் இமேஜஸை வந்து கேமரா அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி டெஸ்க்டாப்லேயும் கேமரா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மால்வேர்ஸ் யூஸ் பண்ணல. அந்த மால்வேர்ஸ் என்ன பண்ணுன்னா ஆரிஜின் டிவைஸுக்கும் கனெக்ட் பண்ணுற டிவைஸ் ரெண்டுக்குமே வந்து அந்த நம்ம ஹேக் பண்ணதை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அப்போ வந்து என்ன பண்ணுன்னா நம்ம டிவைஸ்லேயே நம்மளை வீடியோ எடுக்கிறது, நம்மளை அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் டேக் பண்ணுறது எல்லாமே சேவ் ஆகும். ஸோ நீங்கள் விண்டோஸில் போயிட்டு நார்மலாக கேமரா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு உங்களோட வெப்கேம் வந்து அக்சஸில் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அதில் போகையில் நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் டெலீட் பண்ணிட்டு ஷீட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களோட வீடியோஸ் எதுவுமே உங்களால் எடுக்க முடியாது. அது வந்து எப்படி நம்ம இதில் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர்ஸ் வந்து டேரெக்டாக நம்மளை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க.
தேவைக்கேற்றாப்புல நமக்கு ஏதாச்சும் வேணும் உங்களுக்குங்கிறப்ப மட்டும் நம்மளோட ஃபைல்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணாமல் இருக்கப்ப உங்கள்கிட்டலே எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் யூஸ் ஆகும். தென் இதுக்கெல்லாம் ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டை பற்றி சொல்லிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் டெலிஃபோன் கண்டுபிடிச்சப்பவே 1876 வந்து இதை வந்து இனோவேஷன் பண்ணார் கிரஹாம் பெல். அதுக்கப்புறம் 1885 டெலிஃபோன் கிராஃப் ஆக்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இருக்க டெலிஃபோன் கிராஃப் ஆக்ட்லாம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம யாராச்சும் வந்து இப்போ நம்ம கிராஸ் கால்லாம் பண்ணுற மாதிரி அப்யூஸ் பண்ணி பேசுறது அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் பர்டிகுலராக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000 தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனாக அது கீழே பிரித்து விமன் ஹராஸ்மெண்ட் ஒரு சப்டிவிஷனாக, டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்டிவிஷனாக எல்லாத்தையுமே பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு வந்து கைட்லைன் போகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ன வரைக்கும் அதுக்கான கைட்லைன் நம்ம வந்து கொண்டு வரல. ஏன், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட விஷயத்தை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், நம்மளே ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை அடுத்தவங்கள்டேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்ம என்ன சொல்லிடுறோம், லாஸ்ட்டில் என்ன சொல்லிடுறோம், இது வந்து எனக்கு வந்ததை நான் ஷேர் பண்ணேன், இதோட ஆரிஜின் போஸ்ட் நான் இல்லை, அந்த மாதிரி சொல்லிடுறோம். இந்தியா 2000 ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தருடைய ஒரு வெப்சைட்டோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ இருக்குன்னா அவங்களோட வெப்சைட்ஸில் லூப் ஹோல் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது குற்றமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த குற்றத்தை அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அது வந்து குற்றத்தில் இல்லை. அந்த லூப் ஹோலை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம வந்து குற்றத்துக்கு ஆளாகப்படுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னால ஒருத்தர் ஒரு பொருள் வச்சுருக்காருன்னா அவரோட அந்த பொருளோட குறைகள் அவருக்கு தெரியாது, எதிரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அந்த குறைகளை நம்ம வந்து சாடணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இந்தியாவில் ஒரு சில ஆக்டிவ்களை வந்து தளர்வுகளாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட நம்ம டேட்டா வந்து காணாமல் போயிடுது, நம்மளோட தகவல் போயிடுதுன்னா மக்கள்கிட்ட இருக்க ஒரு முதல் 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதெல்லாம் யாராவது பணக்காரரோட திருடுவாங்க, இல்லை அரசியல்வாதிகளை திருடுவாங்க, இல்லை வந்து நாட்டின் தொழிலதிபர்களோட தான் திருடுவாங்கங்கிறோம். ரெண்டாவது, நம்மள்ட்ட திருடுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துச்சுன்னா நம்மள்ட்டெல்லாம் என்ன இருக்க போகுது, நம்மளாம் என்ன பண்ணிட போகிறோம், நம்மகிட்டலாம் ஒன்றுமே இல்லை, பார்த்தா பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மையான எண்ணம் நம்மள்ட்ட இருக்குது. அந்த தாழ்வு மனப்பான்மையான எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து குறைச்சிக்கிறது. சிம்பிளான ஒரு விஷயம், நம்மகிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் இன்னொருத்தன்ட்ட விற்றா அது 1 ரூபானாலும் காசு தான், பணக்காரனோட கொண்டு போய் விற்று 1 கோடி ரூபா வாங்கினாலும் அது காசு தான். ஸோ வந்து நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். லாக்டவுனில் வந்து நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனை வந்து சந்திச்சிருப்பீங்க. 4000 ரூபாய் காசு கொடுத்து நீ ஒருத்தனை மட்டும் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா போதும், அவன் ஒரு 4 பேரை சேர்த்துருவான், அப்போ உனக்கு வந்து வீட்டில் இருந்து இன்கம் வரும் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருமானம், அப்படி நம்ம வந்து உட்காந்துட்டே சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வருமானம்னு நினைக்கலாம். ஆனால் அந்த வருமானத்துக்கு பின்னாடி ஒரு தொழில்நுட்பம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வைங்க, உங்களோட ஆதார் கார்டு கொடுக்குறீங்க, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுத்து காசு வருது, அது ஃப்ராடுலண்ட் ஆகுது, அது அடுத்த விஷயம், அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுறீங்க. இதே மாதிரி சேஃப்டியாக இருக்க ஒருத்தனையும் கூட்டிகிட்டு போய் நீங்களே இழுத்து விட்றீங்க. நம்ம சொல்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கவனை பாதுகாக்கணுங்கிறதும் நம்மளோட ஒரு எண்ணமாக இருக்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் வருமானம் வேணும், நம்ம அவனுக்கு நல்லது செய்கிறோன்னு நினச்சி ஒருத்தனை கொண்டே நீங்களே வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அது. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு வவுச்சர், இல்லை எனக்கு ஒரு 500 அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அந்த வவுச்சர்ஸையும் அந்த கூப்பனையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் யோசனை வரும் ஒரு சில சமயங்களில், இ-காமர்ஸ்லலாம் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸையோ கொடுக்காம நம்மளால் வந்து ஒரு பொருளை வாங்கவும் முடியாது. இப்போ கேஷ் ஆன் டெலிவரியே போட்டிங்கனாலும் உங்கள் அட்ரஸை கொடுத்து தானே போடுவோம். அப்படிங்கிறப்ப உங்களால் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்கள்ட்டேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து களவாட்டு வெளியில் போகாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே விஷயத்தில் கூகுள்லேயோ இதுலேயோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறப்ப அந்த விஷயம் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறது தெரியும். யாருமே நம்மளை வந்து தேடி வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. குரூப்பாக வந்து கார்டு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஈச் பர்சனுக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து கார்டை வந்து த்ரோ பண்ணுறோம் இல்லையா, அதில் யாருக்கு என்னென்ன கார்டு வருதுன்னு இருக்கும், அந்த கார்டை நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் நமக்கு வர்ற லிங்க்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டா ஓகே, அதை நம்ம என்ன ஏது அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செகண்டில் நம்ம ஒரு சில்லி திங்ஸுக்கு வந்து ஆசைப்பட்டு பெரிய விஷயங்களை நம்மள்ட்ட இருந்து இழந்துடுறோம். இது வந்து இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இருக்க ஒரு விஷயம். பணக்காரன், ஏழை, நடுத்தர வர்க்கம் இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கிறது வந்து எல்லார்ட்டையுமே ஒரே ஐடென்டிட்டி தான். நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே ஐடென்டிட்டி தான் கொடுக்குறாங்க. நம்ம ஐடென்டிட்டி தானே தெஃப்ட் ஆகுது. நம்ம கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்மளோட பார்வையிலையும் நம்ம போகிற போக்குலேயும் தான் இருக்குது. கடைசியாக சைபர் செக்யூரிட்டின்னு மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அந்த விஷயத்தை வந்து அவங்க கற்றுக்கிட்டு அதனால் உங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. அவங்க கற்றுக்கிட்டு உங்களை தாண்டி போயிட்டாங்க ஆனால் உங்களுக்கான அதுக்கான வெகுமானம் கிடைக்கல அப்படிங்கிறத என்றைக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. உங்களால் முடியும்,
நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் பிறருக்கு வந்து துன்பத்தை தராது, பிறர் வந்து மனச்சோர்வு அடைய மாட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும். விதைத்து கொண்டே இருங்கள். முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணிற்கு உரம். நன்றி. 90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. ஒரு நாளைக்கு 1.5 லட்சத்துக்கும் அதிகமான சைபர் அட்டாக்ஸ் நடக்குதுன்னு ஒரு தனியார் அமெரிக்க நிறுவனம் 2020 எடுக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் சொல்லுது. பல கோடி ரூபாய் பணமிழப்பு இது மூலமாக நடக்குது. கார்ப்பரேட் கம்பெனி முதல் சாதாரண தனி மனிதன் வரைக்கும் சைபர் அட்டாக்குக்கு ஆளாகிறாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் டீம் டூ யுவர் பார்ட், பி சைபர் ஸ்மார்ட். இதோட முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் இணைய பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது தான். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர், அழகப்பா பல்கலைக்கழக திறன் மேம்பாட்டு நிறுவன இயக்குனர், ஆலோசகர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையம் அனைவருக்கும் நன்றி.